இன்றைய வீடியோவில் மஹிந்த ராஜபக்ச பற்றிய 2 விஷயங்களை பற்றி மெயினாக பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் அவர் இறந்ததுக்கு பிறகு பேணி பாதுகாக்கப்படுமான்றது குறித்து ஒரு அமைச்சர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ இருக்கிற வீடு சம்பந்தமாக இன்னும் ஒரு கருத்து புதுசாக கிடைக்கப்பட்டிருக்குது. அது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் முழுமையாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது உங்கள் ஆர்கே ஜது. உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இப்போ வயது மூப்பு காரணமாக சில வருத்தங்களுக்கு உள்ளாவதுடன் உடனுக்குடன் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கொண்டும் வராரு. அவர் எப்போ இறப்பார் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலைவராக இலங்கையில் இருந்திருக்கிறார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதன் காரணமாக இப்போ அவருக்கு ஏதாவது நடந்து அவர் இறந்தால் அவரோட உடலை பேணி பாதுகாக்கப்படணுமா என்ற ஒரு சர்ச்சை இப்போ இருக்கிற இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்குது. என்னென்று பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் அவரை பற்றி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அது வேற யாரும் இல்லை, முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு 3 தசாப்த காலமாக இலங்கையில் ஒரு யுத்தத்தை நிறுத்தியது மட்டும் இல்லாமல் இலங்கை இப்போ சமாதானமாக காணப்படுறதுக்குமே அவர் தான் ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்கிறாருன்றது உண்மையான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமும் கூட. அப்படி இருக்கிற அவர் உடல் எதிர்வரும் காலம், அதாவது இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இல்லாமல் இனி வரப்போகிற ஜெனரேஷனுக்கு இவர் இப்படி ஒரு செயலை செய்தார்ன்றது எல்லோருக்குமே தெரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால் அவரோட உடலை அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு பேணி பாதுகாக்கணும் என்று அவர் ஒரு கருத்தை வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு மஹிந்த ராஜபக்ச பற்றி பெருசாக தெரியாது. இனி வரப்போகிற ஜெனரேஷனுக்குமே பெருசாக இவரை பற்றி தெரிய வராது. ஆனால் இவரை உடலை பாதுகாத்து ஒரு நினைவகத்தில் வைக்கிறப்ப இவரின் மரபு, இவர் என்னென்ன செஞ்சு இந்த நாட்டை காப்பாற்றினார் என்றதை இனி வரும் ஜெனரேஷனுக்கு தெரியணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அவர் இதை தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற அரசாங்கம் இதை சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனை தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இந்த அமைச்சர் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறதா தெரியப்படுது. இந்த தலைவர்களை நினைவு கூற அவர்களோட உடல்கள் பேணி பாதுகாக்கப்படுறன்றது இலங்கையில் மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லையுமே நடக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வியட்நாமில் புரட்சி தலைவராக இருந்த ஜேசி மின் அவரும், அடுத்ததும் இல்லாமல் சோவியத் தலைவர் விளாடிமிர் லெனின், இவங்க 2 பேரோட உடல் மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்குது. இவர்களோட உடல்கள் அந்தந்த நாடுகளில் இவங்க ஒரு நாயகர்களாக கருதப்பட்டு அவர்களோட உடல் இப்போ வரைக்குமே பாதுகாக்கப்பட்டு வருது. மக்கள் பார்வையிடுவதற்கும் கூட அதுக்கு அனுமதி வழங்கப்பட்டு அவர்கள் இப்போது பாதுகாக்கப்பட்டு வராங்க. அதே போல் மஹிந்த ராஜபக்சவுமே பாதுகாக்கப்பட வேண்டிய நபர்களில் ஒருவர். அவருக்காக இப்போ குரல் கொடுக்காட்டி இனி அவரின் உடல் தகனம் செய்யப்பட்டு இல்லாமல் போகிற ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அவர் இப்போ நல்ல நிலையில் இருக்கிறாரு. ஸோ அவர் இது சம்பந்தமாக எந்த கருத்தையுமே தெரிவிக்கலை. அவருக்கு கீழே இருக்கிற அமைச்சர்கள் தான் இந்த கருத்துக்களை தெரிவித்து கொண்டு வராங்க. அவர் உடல் கட்டாயம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உறுதியாக இருக்கிறாங்க. மற்றும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. நேற்று கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் கொழும்பு கோட்டை பகுதிகளில் சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது ஊடகவியலாளர்களுக்கு அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் உத்தியோகபூர்வமாக இருக்கிற ஒரு இல்லம் இருக்குது தானே, அந்த இல்லத்திலிருந்து அவரை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு உறுதியில் இப்போ இருக்கிற அமைச்சர்கள் காணப்படுறாங்க. அந்த வகையில் அவருக்கு ஒபிஷியலாக எந்த லெட்டருமே நாங்கள் இனி அனுப்ப மாட்டோம், அனுப்பியும் வேலை இல்லை, அதாவது அவர் ஒழுங்க போகிறதும் இல்லை என்ற மாதிரி கூறிக்கிறார். அவரை எப்படி அந்த உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து எழுப்பணும் என்று எங்களுக்கு தெரியும். அதை இப்போ நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரப்படுறாங்க. அதாவது முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் அமைச்சர்கள் காணப்படுற அந்த இல்லங்களை ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு அவர்களிடமிருந்து உத்தியோகபூர்வமாக அரசாங்கம் கைப்பற்றப்பட வேண்டும், இவர்கள் இருக்க இயலாது என்ற ஒரு கருத்தையுமே முன் வச்சிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் உடனடியாக மஹிந்த ராஜபக்ச இந்த வீட்டில் இருந்து எப்படியாவது வெளியேறணும். மஹிந்த ராஜபக்ச மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் மைத்ரிபால சிறிசேன இவர்களையுமே இப்போது வரைக்குமே அரசாங்க உத்தியோகபூர்வ இல்லங்களில் தான் வசித்து கொண்டிருக்காங்க. இவர்களையுமே எப்படியாவது
விரசோணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இப்போ இருக்கிற அரசாங்கம் இருக்குது. செலவினங்களை முக்கியமாக குறைக்கணும், இவர்களால் தான் அதிகமான செலவினங்கள் ஏற்படுதுன்றதும் அவங்களுக்கு வந்து ஒரு ரோசம், நம்மிடம் பாஷையில் சொன்னால் ரோசம் இருந்தால் அந்த வீட்டை விட்டு எப்படியாவது வெளியேறணும் என்ற ஒரு உறுதியாக வந்து இருக்கிறதா வந்து பாராளுமன்ற உரையின் போது நலிந்த ஜெயதிச என்ற ஒரு அமைச்சர் வந்து இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறதாகவும் இந்த கருத்துக்கு வந்து நிறைய அமைச்சர்கள் வந்து அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறதும் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்கிற அரசாங்கம் செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே வந்து ஒரு பாராட்டத்தக்கது. அந்த வகையில் தான் இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொலைபேசிகளின் கட்டுப்பாடுகளும் கொண்டு வரப்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அரசாங்க உத்தியோகபூர்வ இல்லங்கள் வந்து மீண்டுமே வந்து அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுமே வச்சு அனைவரையுமே வந்து வீட்டை விட்டு வெளியேற ஒரு திட்டம் வந்து இப்போ புதுசாக ஒரு சட்டம் வரப்போதும் என்றும் சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.